தூங்கவே விடக்கூடாது முடிவோடு இருக்கீங்களாடா? நேத்திக்கு வந்தது ஹார்ட் அட்டாக்னா, இன்னைக்கு வந்தது பேனிக் அட்டாக்கு. கபோ வர்தேன்னு உலகத்தில் எங்கன்னே தெரியாத ஒரு சின்ன நாடு இன்னைக்கு மொத்த வேர்ல்டு சாம்பியன்ஸையும் ஆட்டி படைச்சிட்டாங்க. அவன் எம்எல்ஏடா, வேர்ல்டு சாம்பியன்டா, என்னடா இந்த அடி அடிச்சிட்டு இருக்கீங்க? மேட்ச் சூப்பராக ஒரு எக்ஸைட்டிங் மேட்சாக போச்சு. ஸ்டார்டிங்கில் மெஸ்ஸியோட மேஜிக் ஓப்பனிங் பக்காவாக இருந்தது. சரி, நம்ம ஆளுங்க வெறும் ஒத்தையை கமிச்சு விளாட்ற கேம் தான், ரொம்ப பெருசாக அடிக்க மாட்டாங்க பார்த்தா, பொசுக்குன்னு துராத்தே ஒரு ஈக்குவலைசரை கொடுத்துட்டு போயிட்டான் 59th மினிட்ல. அதுக்கப்புறம் மேட்ச் ஈக்குவலாக போயிட்டு இருந்தது. ஃபுல் அட்டாக் அர்ஜென்டினா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஒத்தையை காட்டி நிப்பாட்டிடுவாங்கன்னு பார்த்தா, கரெக்டாக மார்டினஸ் நம்ம கோல் கீப்பர் அசைக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கோல் அடிச்சுட்டான். அடிக்கிறப்ப அப்படி கோல் கீப்பர் ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறான். எதுவுமே பண்ண முடியல அவனால். அந்த அளவுக்கு ஒரு வலுவான ஒரு கோல் எழில். சரி, கிட்டத்தட்ட எண்டு டைமுக்கு வந்தாச்சு. இனிமேட்டு அர்ஜென்டினாவெலாம் எவனாலையும் ஈக்குவலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தா, வந்தாங்க கேப்ரல்னு ஒருத்தன் என்னடா எங்கேருந்துடா நீ வந்தேன்னு அப்படி ஒரு ரைட்டில் ஒரு மடிச்சு இப்படி சுற்றி விட்டான் பாருங்க. உலகமே சுழன்றுச்சு. கோல் ஆஃப் த டோர்னமெண்ட்டே தரலாம். அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஈக்குவலைசரு. சரி ரைட்டு, நம்ம கானா விச் டாக்டர் சொன்ன மாதிரி தூக்கிடுவாங்க போல இருக்கு அர்ஜென்டினாவிங்க, பெரிய மிராக்கிள் நடக்க போகுதுன்னு உட்காந்துட்டு இருந்தா எக்ஸ்ட்ரா டைம் வந்துச்சு. எக்ஸ்ட்ரா டைமில் சரி எப்படியாச்சும் பஸ்ஸை நிப்பாட்டி ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்தேன். நம்ம ஆளுங்க கடைசியில் மெஸ்ஸி ஒரு சூப்பரான ஒரு கார்னரை சுற்றி விட்டான். ஹெட்டிங்கு மேட்ச் 3-1 ஆச்சு. அவ்வளோதான். ஓரளவுக்கு தான் உங்களால் வேர்ல்டு சாம்பியன்ஸ்கிட்ட கம்பேக் கொடுக்க முடியும். 2 சான்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் ஒத்தையை காமிச்சு நிப்பாட்டி இருக்கணும். ஆனால் அவனுங்க திரும்ப நீங்கள் இன்னொரு ஓட்டையை விட்டீங்க. அவனுங்க கோல் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே திருப்புறது கஷ்டம். பட் ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஒரு பாதி ஸ்டேட் அளவுக்கு தாங்க கேப்ப வருது. அட்லீஸ்ட் இதை பார்த்தாவது இந்தியா ஷுட் டேக் இட் அஸ் அ லெசன் அண்ட் வி ஷுட் கிவ் அ கம்பேக் இன் ஆர் ஃபிஃபா ரேங்கிங்ஸ். அவன் இன்னைக்கு உலகத்தில் பெரிய லெவலில் சாதிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு பிக் சல்யூட் டு கேப்ப வருதே. உலகத்துக்கே மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக ஒரு அண்டர்டாக்ஸாக இந்த வேர்ல்ட் கப்பில் ட்ராவல் பண்ணதுக்கு, எல்லோரும் இன்ஸ்பயர் பண்ணதுக்கு, ஃபார் கிவிங் அஸ் அ பியூட்டிஃபுல் கேம் டு வாட்ச், இது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நடுவில் ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. கேப் வர்தே பிளேயர் வந்து ஹேண்ட்பாலிஸ்டான ஃபுட்பாலர் எல்லாருக்கும் தெரியும். பாடியோட கான்டாக்ட்லேருந்து பால் ஆர்ம்ஸில் பட்டுச்சுன்னா ஹேண்ட்பால் கிடையாது. ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து ஹேண்ட்ஸில் பட்டுச்சுன்னா ஹேண்ட்பால். ஸோ அதுவுமே ஒரு ஹேண்ட்பால் கிடையாது. ரெஃப்ரி கரெக்டாக 8வது நிமிஷம் 1 செகண்டில் விசில் ஊதிட்டான். மேட்ச் ஃபுல் டைம் இருந்தோன்னே எல்லாம் பர்ஃபெக்டாக போச்சு. பியூட்டிஃபுல் கேம் டுடே. நெக்ஸ்ட் மேட்ச்சில் உயிரோடு இருந்தால் சந்திப்போம். தேங்க்யூ.